ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஊர் பெயர்களின் மருவு அப்படின்ற டாப்பிக்கில் ஜென்ரல் தமிழ் இலக்கணத்தில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி ஜென்ரல் தமிழ் வந்துட்டு 3 அழகாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து 7 அழகாக வந்து பிரித்து அதில் 2வது யூனிட்டில் வந்துட்டு சொல்லகராதி அப்படின்ற டாப்பிக்கு கீழே வரதான் ஊர் பெயர்களின் மருவு. இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எந்தெந்த ஊருக்கு என்னென்ன மருவு பெயர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஊர் பெயரின் மருவை எழுதுக அப்படின்ட்டு சொல்லிட்டு மயிலாப்பூர் கொடுத்துருக்காங்க. மயிலாப்பூருக்கு மயிலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். மாயிலை தவறு, மாவிலை தவறு, மயிலை அதுவும் தவறு. ஸோ மயிலாப்பூருக்கு மயிலை அப்படின்றது மோஸ்ட்லி வந்து மருவு பெயர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சில ஊர்கள் என்னென்ன இருக்குன்றத பார்த்தலாம். வண்ணாரப்பேட்டை அப்படின்ற ஊர் பெயருக்கான மருவு கேட்டிருக்காங்க. ஸோ வண்ணாரப்பேட்டை அப்படின்ற ஊர் பெயருக்கான மருவு சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்ணை. அடுத்தது பூவிருந்தவள்ளி. பூவிருந்தவள்ளி இதெல்லாம் மோஸ்ட்லி சென்னையில் இருக்க ஊர் பெயர்கள் நம்மளுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும். பூவிருந்தவள்ளி அதை எப்படி சொல்லுவோன்னா பூந்தமல்லி, கேள்விப்பட்டிருப்பீங்க. பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி. அடுத்து சைதாப்பேட்டை சைதை. ஸோ சைதாப்பேட்டைனா சைதை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு கேட்டிருக்காங்க. வானவன் மாதேவி இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானாம்பதி. வானவன் மாதேவி மானாம்பதி. ஸோ மருவு சொல் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு பேரை வந்து இப்போ கோவன் புத்தூர் அப்படின்ற பேர் தான் கோயம்புத்தூர்னு மாறி இருக்குது. ஸோ அதை ஒரு சொல்லை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறப்போ அது ஒரு வேறு விதமான சொல்லாக மாறிடும். அப்படி மாறி வர சொல்ல தான் மருவுச்சொல் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ வானவன் மாதேவி அப்படின்றத மானாம்பதி அப்படின்ற பெயரில் அழைக்கிறாங்க. ஸோ வானவன் மாதேவி மானாம்பதி மறந்துடாதீங்க. வானவன் மாதேவி மானாம்பதி. அடுத்து மன்னார்குடி மண்ணை. மற்ற ஆப்ஷன் பாருங்கள். குடந்தைன்னா கும்பகோணம், சைதாப்பேட்டை சைதை, திருநெல்வேலி தான் நெல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ்லேயே வச்சு நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஒரு சிலது தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மன்னார்குடி மண்ணை. அடுத்து நாகப்பட்டினம் நாகை. நாகப்பட்டினம்னா நாகை நம்மளுக்கு தெரியும். புதுக்கோட்டை. புதுக்கோட்டைனா புதுகை. புதுவைனா புதுச்சேரி. புதியை கிடையாது, புதுமை கிடையாது. ஸோ புதுக்கோட்டைனா புதுகை. புதுவையையும் புதுகையையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புதுவைனா புதுச்சேரி, புதுகைனா தான் புதுக்கோட்டை. அடுத்த கொஸ்டினை பாருங்கள். புதுச்சேரி கேட்டிருக்காங்க. புதுச்சேரினா புதுவை. பாண்டிச்சேரின்றது புதுச்சேரிக்கு இன்னொரு நேம் தான் பாண்டிச்சேரி. புதுவை தான் மருவு பெயர். ஸோ புதுவை தான். இந்த 2 ஆப்ஷன் இருக்கே, ரெண்டுமே புதுச்சேரி தானேன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. புதுச்சேரியை சுருக்கி கூப்பிட்றது புதுவை தான். ஸோ புதுவை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கும்பகோணம்னா குடந்தை. கும்பகோணம்னா குடந்தை. அடுத்து குமுளின்றது வேற ஒரு ஊர். ஸோ அந்த இது வராது. குறும்பூரும் வராது, குறும்பையும் வராது. ஸோ கும்பகோணம் குடந்தை. திருச்சிராப்பள்ளி திருச்சி. திருச்சிராப்பள்ளியை தான் திருச்சின்னு அழைப்போம். அடுத்து சோழநாடு. சோழநாடுனா சோநாடு. சோழ்நாடு, சோழநாடு, சோழ்நாடு இது எல்லாமே தவறு. சோழநாடுனா சோநாடு. நாகப்பட்டினம் நாகை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். உதகமண்டலம்னா ஊட்டி. உதகைன்னு சொல்லுவாங்க. இங்கே கோவை மண்ணை சைதையெல்லாம் தவறு. உதகமண்டலம்னா உதகைன்னு சொல்லுவாங்க. உதகமண்டலத்தோட இன்னொரு பேர் தான் ஊட்டி. ஸோ உதகமண்டலம் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஊட்டி. பட் உதகமண்டலத்துக்கு உதகை தான் மருவு பேராக வரணும். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோன்னா நம்ம ஊட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 15th கொஸ்டின் பாருங்கள். ஊர் பெயர்களின் மருவு உதகமண்டலம். இங்கே வந்து உதகை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கொஷினுக்கு உதகை ஆன்சரு. இந்த கொஷினில் ஊட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம போடலாம். அடுத்து மருவு பெயரை பொருத்த சொல்லியிருக்காங்க. புதுச்சேரினா புதுவை. பொருத்தமான இணையை தெரிந்தது. திருநெல்வேலினா வேலி வராது. நாகூர்னா நாகை வராது. கோயம்புத்தூர்னா புத்தூர்னு வராது. புதுச்சேரி புதுவை அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஏ மட்டும்தான் கரெக்டு. பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மருவு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பம்புளி. பைம்பொழில் அப்படின்ற ஊர் பெயரோட மருவு பம்புளி. அதாவது பைம்பொழில் அப்படின்னு சொல்கிறது பேச்சு வழக்கில் மருவி பம்புளி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பம்புளி. கோவன்புத்தூரை தான் நம்ம கோயம்புத்தூர் அப்படின்ட்டு அழைக்கிறோம். ஸோ இது நம்ம பார்த்ததுமே போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோயம்புத்தூர் கோவை. ஸோ ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்க, கொஷின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து போடணும். இப்போ இங்கே வந்து கோவன்புத்தூர் அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் ஆன்சர். இங்கே வந்து கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க, கோவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோவன்புத்தூர்னாலும் கோயம்புத்தூர்னாலும் கோவைனாலும் மூணுமே ஒரே ஊர் தான். அடுத்து மன்னார்குடி. மன்னார்குடினா மண்ணை. இந்த 2 சொல்லி இன்னுமே வரும். ஸோ மன்னார்குடி மண்ணை. அடுத்தது
மன்னார்குடியின் மருவு மண்ணை. இங்கே பார்த்தீங்களா 2 சொல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷனுமே கரெக்டு தான். அடுத்தது தேவக்கோட்டை அப்படின்ற ஊரோட மருவு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ தேவக்கோட்டை அப்படின்ற ஊரை தேவோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவோட்டை, தேவக்கோட்டை, தேவோட்டை, தேவர்கோட்டை, தேவர்புரம், தேவரம், இது எல்லாமே தவறு. தேவோட்டை தான் கரெக்டு. தேவக்கோட்டை, தேவோட்டை. அடுத்து பொருந்தாத இணை. புதுச்சேரி, புதுவை. புதுக்கோட்டை புதுமை கிடையாது. கும்பகோணம், குடந்தை, நாகப்பட்டினம், நாகை. புதுக்கோட்டை புதுகை தான் வரும். அப்போ புதுமை தவறு. அடுத்தது ஊர் பெயர்களில் மருவு பெயரை பொறுத்த சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர், கோவை, நாகப்பட்டினம், நாகை, புதுச்சேரி, புதுவை, புதுக்கோட்டை, புதுகை. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு? கோயம்புத்தூர், கோவை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3, செகண்டு 1, தேர்ட் வந்துட்டு 4, 3, 1, 4, 2. இந்த ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்து தவறான ஊர் பெயரின் மருவு. தஞ்சை, தஞ்சாவூர், நெல்லை, திருநெல்வேலி, மயிலை, மயிலாடுதுறை, புதுகை, புதுக்கோட்டை. புதுக்கோட்டையும் கரெக்டு. மயிலை, மயிலாப்பூருக்கு தான் மயிலை, மயிலாடுதுறை கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் தவறாக பொருந்திருக்கு. திருநெல்வேலியோட மருவு பேர் கேட்டிருக்காங்க நெல்லை. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஊர் பெயரின் மருவு இந்த டாப்பிக்ல இருந்தே 4-5 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாருங்க, செங்கற்பட்டு இந்த ஊர் பெயரின் மருவு பெயரை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து செங்கை. ஸோ செங்கற்பட்டு, செங்கை. செங்கற்பட்டு தாலுகா, செங்கம், செங்கல்பட்டுலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தவறு. செங்கற்பட்டுக்கு செங்கை. அடுத்து மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர். உதகைன்றது வந்து ஊட்டிக்குரிய மருவு பெயர். நாகை நாகப்பட்டினத்துக்கு, கோவை கோயம்புத்தூருக்கு, வேலூர் அப்படின்ட்டு ஊர் பெயரே கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர் வேலூர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருநின்ற ஊர் என்னும் ஊர் பெயரோட மருவு பெயர் கேட்டிருக்காங்க. எதுக்கான ஆன்சர் வந்து திண்ணனூர். திருநின்ற ஊர் திண்ணனூர், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநின்ற ஊர் திண்ணனூர், தேரூர் சம்மந்தமே இல்லை. நின்ற ஊர், திருவூர், இதை கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஊர் பெயரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திருநின்ற ஊர் திண்ணனூர். நின்ற ஊரோ திருவூரோ போட்டாதீங்க. திருநின்ற ஊர் திண்ணனூர். அடுத்து ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவி உள்ளது. ஆற்றூர், ஆத்தூர் அப்படின்ட்டு மருவி இருக்குது. ஸோ ஆற்றூர், ஆத்தூர். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் ஊர் பெயர் கொடுத்து கேட்கப்பட்ட மருவு பெயர்கள். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்த்துடலாம். மயிலாப்பூர் மயிலை, வண்ணாரப்பேட்டை வண்ணை, பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி, சைதாப்பேட்டை சைதை, வானவன் மாதேவி மானாம்பதி, மன்னார்குடி மண்ணைனும் அழைக்கலாம், மண்ணைனும் அழைக்கலாம், நாகப்பட்டினம் நாகை, புதுக்கோட்டை புதுகை. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. திருநின்றவூர் திண்ணனூர், தஞ்சாவூர் தஞ்சை தெரியும், கருவூர் கரூர், கருவூர் தான் இப்போ கரூர்னு அழைக்கப்படுது. அடுத்ததாக பாருங்கள், கொடைக்கானல் கோடை, கொடைக்கானல் கோடை, கொடைக்கானல் அப்படின்ற ஊருக்கான மருவு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடை. மணப்பாறை மணவை, மணப்பாறை மணவை. விருதுநகர் விருதை, பரமக்குடி பரம்பை. மணப்பாறை மணவை, விருதுநகர் விருதை, பரமக்குடி பரம்பை. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஊருக்கான மருவு சொல் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ற உயிரெழுத்தை கொண்ட உயிர்மை எழுத்தால தான் முடியுது. ஸோ அம்பை சங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அறந்தாங்கி அறந்தை, அலங்காநல்லூர் அலங்கை. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி கூட போட்டு விட்ருங்க. அடுத்து பாருங்கள், சிங்களாந்தபுரம் சிங்கை, சிங்காநல்லூர் சிங்கை. ஸோ சிங்கைன்ற பேரில் 2 ஊர் வருது. சிங்களாந்தபுரம்னாலும் சிங்காநல்லூர்னாலும் சிங்கை தான். மயிலாடுதுறை மயூரம், மயிலாடுதுறை வந்து மயூரம், மயிலாப்பூர் தான் மயிலை, மயில் ஆடுதுறை மயூரம், அதாவது மயில் வந்து ரம் குடிச்சிட்டு ஆடுதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேந்தமங்கலம் சேந்தை. அடுத்து சோழிங்கநல்லூர், சோழிங்கநல்லூரை சோழிங்கர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை அருணை. ஸோ திருவண்ணாமலை அருணை, திருவண்ணாமலை அருணை. நான் இந்த பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. திருவண்ணாமலை அருணை. அதுக்கப்புறம் பாருங்கள், கருந்தட்டைக்குடி கரந்தை, கருந்தட்டைக்குடி கரந்தை. கரிவளமந்தநல்லூர் கருவை, கரிவளமந்தநல்லூர் கருவை. ராமநாதபுரம் முகவை. ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஊரை பாருங்கள். திருவண்ணாமலை அருணை, ராமநாதபுரம் முகவை, ராமநாதபுரம் முகவை, திருவண்ணாமலை அருணை. அடுத்து பாருங்கள், நாகர்கோவில் நாஞ்சி, நாகர்கோவில் நாஞ்சி. மயிலாடுதுறை ஆல்ரெடி பார்த்தோம். மயூரம் பார்த்தோம். மாயூரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ மயிலாடுதுறையை மாயூரம் அப்படின்ற இன்னொரு பெயராலையும் அழைக்கிறாங்க. அடுத்து திருத்தணி, திருத்தணியை
தணிகை, அதாவது திருத்தணிகை உலா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. திருத்தணினா தணிகை. வேதாரண்யம் வேதை, வேதாரண்யம் வேதை. அடுத்து பாருங்கள், திருச்செந்தூர் வந்து செந்தூர், திருச்சீர் அலைவாய், அலைவாய். ஸோ திருச்செந்தூர் கடல் இருக்கிறனால திருச்சீர் அலைவாய், அலைவாய் அப்படின்ட்டும் அழைக்கப்படுது. திருச்செந்தூரை செந்தூர்னும் அழைப்பாங்க, திருச்சீர் அலைவாய், அலைவாய் அப்படின்னு அழைப்பாங்க. தருமபுரியை தகடுன்னு சொல்லுவாங்க, உசிலம்பட்டியை உசிலை அப்படின்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ திருவண்ணாமலை அருணை, ராமநாதபுரம் முகவை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி திருச்செந்தூர் திருச்சீரலைவாய், அலைவாய், வேதாரண்யம் வேதை. அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாயூரம், மயூரம் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. மன்னார்குடியை மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிலது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டை வந்து பாலை, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி. இது ரெண்டையும் பாருங்கள். ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவை அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரை ஸ்ரீவி அப்படின்னு சொல்கிறாங்க. அருப்புக்கோட்டை அறுவை. ஸோ அருப்புக்கோட்டைக்காரங்களாம் அறுவையாக இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அருப்புக்கோட்டை அறுவை. சிதம்பரம் தில்லை, சிதம்பரத்தை தில்லைன்னு சொல்லுவாங்க, அது தெரிஞ்சது தான். சேதுராயன்புத்தூர் சேராத்து, சேதுராயன்புத்தூர் சேராத்து. ஸோ சேதுராயன்புத்தூர்னா இதுவும் வையிலையோ இல்லை தையிலையோ முடியும்னு நினச்சிட்ருப்போம். பட் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேதுராயன்புத்தூர் சேராத்து, சேராத்துன்னா சேதுராயன்புத்தூர். அடுத்து திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியை வந்து குறுகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உறையூரை உரந்தைன்னு சொல்லுவாங்க. திருவாரூரை ஆரூர், ஆரூர். திருவாரூர் ஆரூர், உறையூர் உரந்தை, உரந்தை கூட கேள்விப்பட்டது தான். திருவாரூர்னா ஆரூர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிற ஊருக்கான மரபு பெயர்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்துட்டு ராமநாதபுரம், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கப்புறம் திருவாரூர். இந்த 5 ஊருக்கான மரபு பெயர்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.